welcome to UK Infotech. Today topic is components. Components பற்றின பார்க்குறோம். Components அப்படிங்கிறது ஒரு மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மித்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி ரியாக்டர் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இதை இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா செல்ஃப் டிஃபைன்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரீயூசபிள் ஆஃப் கோட்ஸ் அப்படி அதுக்காக அந்த பர்பஸ்க்காக தான் காம்போனன்ட்ஸுங்கிறது மெயினாக வந்து ரியாக்டில் யூஸ் பண்ணுறது. நம்ம எழுதக்கூடிய ஃபங்க்ஷன் அண்ட் கோட்ஸை HTML கண்டென்ட்லாம் மாற்றி கொடுக்குறது தான் காம்போனன்ட்ஸோட மெயின் ஒர்க்காக இருக்கும். இப்போ நம்ம ரியாக்ட் எழுதக்கூடிய கோடை HTML கண்டென்ட்டாக மாற்றி கொடுப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, காம்போனன்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் அண்ட் ரீயூசபிள் பிட் ஆஃப் கோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட கோட்ஸை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நம்மளோட கோட்ஸை எப்படி வேணாலும் நம்ம ஒரு பிட் ஒரு பார்ட்டாக எழுதி நம்ம அதை காம்போனன்ட்ஸ் மூலமா எங்க வேணாலும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதை பிரீஃபா ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸ் கிளாஸ் காம்போனன்ட்ஸ்ல நான் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோட்ஸை எங்க வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து JavaScriptோட பர்பஸ் மாதிரியே தான் நம்மளோட HTML கோட்ல எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்காக இந்த காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. காம்போனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ், கிளாஸ் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரூட் மேப் மாதிரி இருக்குல்ல, இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஹெடர் காம்போனன்ட்ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், பிட் ஆஃப் கோட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா அந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஹெடர் இருக்கும், ஃபூட்டர், சைட் பார், மெனு பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஸ்லைட்ஸ் வச்சிருப்போம். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து HTML எல்லாம் தனித்தனியா எழுத முடியுமானா இல்லை, நம்ம வந்து சிங்கிள் பேஜா வச்சுப்போம், ஏதோ ஒரு பேக்கெண்ட் வச்சு இன்க்ளூட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிப்போம். ஆனா ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம காம்போனன்ட்ஸை வச்சு தனியா ஒரு ஃபங்க்ஷன் காம்போனண்டாகவும் கிளாஸ் காம்போனண்டாகவும் நம்மளோட கோட்ஸ் எல்லாமே தனித்தனியா தான் எழுதுவோம். இதெல்லாம் தனியா எழுதி அந்த காம்போனண்ட்ங்கிற ரூட் இங்க லெஃப்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, ரூட்னு சொல்லிட்டு ஆப் காம்போனன்ட்ஸ் அது மூலியமா நம்ம பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல பாருங்க, ஹெடர் காம்போனன்ட் இருக்கு, சைட் நேவ் பார் காம்போனன்ட் இருக்கு, ஃபூட்டர் காம்போனன்ட், மெயின் காம்போனன்ட் இருக்கு. இது எல்லாமே நம்ம எங்க மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரூட் ஆப் காம்போனன்ட்ல தான் நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க இருக்கிற காம்போனன்ட்ல ஏதாவது ஒரு மிஸ் ஆகலாம், பட் நம்ம ரூட் காம்போனன்ட்ங்கிறது மெயின், நம்ம அதை வந்து விட்டுறக்கூடாது. ஓகேவா? இதுலதான் நம்ம இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்லாம் என்ன பார்ப்போம். Functional components அப்படிங்கிறது in React function components are way to write components that only contain render method do not have the own state. இப்போ நீங்க நல்லா ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஃபங்க்ஷனுக்கும் கிளாஸ்க்கும். ஃபங்க்ஷன் காம்போனன்ட்னா என்ன சொல்லுவோம்னா ஒரு ஸ்மால் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் சொல்லுவோம். அதாவது நான் சின்னதாக ப்ரோக்ராம் எழுதி அதை நான் எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபங்க்ஷன் காம்போனன்ட்டை சொல்லுவோம். பட் கிளாஸ் காம்போனன்ட் எப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு ஹோல் ப்ரோக்ராமே நான் எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க வந்து மித்த லாங்குவேஜ்ல படிச்சிருப்பீங்க, ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ் என்ன இருக்கும், கிளாஸோட அட்வான்டேஜ் என்ன இருக்கும்னா, ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ் எப்படி இருக்கும், ரீயூசபிள்னு சொல்லுவோம். ஒரு கோடை இன்னொரு இடத்துக்கு ரீயூசபிள் பண்றதுக்காக ஃபங்க்ஷன்ன்றது ஏதோ ஒரு கோடை எங்கேயாவது டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கிளாஸ் காம்போனன்ட் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு இன்னொரு இதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரெண்டர் பண்றதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா. அதே மாதிரி தான் இது ஃபுல்லாவே எப்படின்னா நம்ம வெப்பேஜ்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து ரெண்டரிங் மெத்தட் தானே. அப்போ அந்த ரெண்டரிங் மெத்தடுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸ் அப்புறம் கிளாஸ் காம்போனன்ட் யூஸ் பண்றது. ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட டேட்டாஸை வந்து டேட்டால இருக்கிற வேல்யூஸை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டியே ரிட்டர்ன் பண்ண முடியுமானா அது முடியாது. பட் கிளாஸ் காம்போனன்ட்ல இல்லை, அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா வந்து நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டியே வந்து ஃபுல்லா பாஸ் பண்ணி ரீடைரக்ட் ரெண்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுல எப்படின்னா நம்மளோட டேட்டாஸை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து ப்ராப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு பேராமீட்டர்ஸை வந்து வேணும்னா பாஸ் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் தான் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதான் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸோட எக்ஸாம்பிள். இப்போ இதுல எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. இந்த வேல்யூஸை இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இப்போ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னா இப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த ஹாய் ஸ்டூடெண்ட்ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் தான் ஆகும். பட் நம்மளால இதை எங்கேயுமே வந்து ரெண்டர் பண்ணிக்க முடியாது. பட் கிளாஸ் காம்போனன்ட்ஸ்ல
இது கிளாஸ் காம்போனன்ட்ஸ். இதுல எப்படி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். இதுல வந்து நம்மளோட டேட்டாஸ் எப்படி பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நம்மளோட காம்போனண்ட்டை யூஸ் பண்ணுவோம், கிளாஸ் காம்போனண்ட். ஓகேவா? இது எப்படின்னா நம்மளோட ஹோல் ஃபங்க்ஷனாலிட்டியே பாஸ் பண்றதா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் நான் செய்யறேன். அதுல வந்து பேமெண்ட் மெத்தட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் பேஜ் இருக்கு. இது எல்லாமே நான் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வச்சிருக்க பேஜ்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதுல பேமெண்ட் மெத்தட் ஆப்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துக்கு பாஸ் பண்றேன்னா எனக்கு அது எப்படி நான் சொல்றேன்னா ஃபங்க்ஷன் சொல்லுவேன். பட் எனக்கு நான் ஒரு ஒரு ப்ரொஃபைல் பேஜே வச்சிருக்கேன். அதுல பேமெண்ட் இருக்குது, எபோட் இருக்குது, ப்ரொஃபைல் பேஜ் இருக்கு, எல்லா பேஜுமே இருக்கு. எனக்கு இது ஃபுல்லாவே நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு கிளாஸ் காம்போனன்ட்ஸ் தான் எடுத்துக்க முடியும். ஓகேவா? இதான் ஃபங்க்ஷனுக்கும் கிளாஸ்க்கும் ஒரு சின்ன சின்ன சங்க்ஸ் அப்படிங்கிற சங்க்ஸா இருக்கிற ப்ரோக்ராம்ஸை தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஒரு ஹோல் ப்ரோக்ராமே யூஸ் பண்றது கிளாஸ் காம்போனன்ட்ங்கிறது ரெண்டர் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்ம முதல் ப்ரோக்ராம்ல எப்படி பார்த்தோம், ஒரு ரிட்டர்ன் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதுல வந்து ஒரு வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம், ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ்னு. பட் இதுல எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க, ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி அதுல எக்ஸ்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டென்ஸ் காம்போனன்ட்ஸ். இதுதான் மெயின். இந்த எக்ஸ்டென்ஸ் காம்போனன்ட் இருந்தாதான் நமக்கு ரெண்டர் மெத்தட் யூஸ் ஆகி நம்மளோட வேல்யூஸ் நம்ம ரெண்டர் பண்ணி பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் JSX அப்படின்னு சொல்றாங்க. JSX எப்படின்னா இது எல்லாமே வந்து JSX ஃபைல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால ஒரு மாடலுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ரிட்டர்ன் ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்டோட ஒர்க் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஒரு எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா இது எல்லாமே டோமோட பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அப்ப டோமோட வேலை என்னன்னா நம்ம வெப்பேஜ்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து வரதுக்கு ரெண்டர் பண்ணி கொடுப்போம். அதாவது இப்போ நான் வந்து ஹெடர் கொடுத்துருக்கேன், ஃபூட்டர் கொடுத்துருக்கேன், இது மாதிரி ஒன்று தனியா கொடுத்துருக்கேன்னா இதை என்ன பண்ணுவோம், வரிசையா எப்படி வந்து ஒரு ரெண்டர் பண்ணி கரெக்டா வரணும் அப்படின்னு செட் பண்றதுதான் இதோட வேலையா இருக்கும். அப்ப எலமெண்டோட வேலை என்னன்னா நம்ம வச்சிருக்க காம்போனன்ட்ஸோ இல்ல கோடையோ என்ன ஆகும்னா எல்லாத்தையுமே ஒன்னா எடுத்து வச்சிருக்கோம். அந்த ஒன்னா இருக்கிறத மூலியமா அதுல இருக்கிற ஐடியோ இல்ல ஒரு நேம் வச்சோ அது எப்படி வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து பிரிச்சு ரெடி பண்ணி தரணுமோ அது மாதிரி பிரிச்சு ரெடி பண்ணி கரெக்டான ஒரு அவுட்புட்டா நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு தான் இந்த காம்போனன்ட்ஸ் யூஸ் ஆகும். அந்த காம்போனன்ட்ஸ்ல யூஸ் பண்றதுக்கான ஒரு எலிமெண்ட்டை தான் நம்ம இங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கோம், ரிட்டர்ன் ரியாக்ட் கிரியேட் டாட் எலிமெண்ட். இது நம்ம வந்து போக போக பிரீஃபா வந்து ஒரு ப்ரோக்ராமா பார்க்க உங்களுக்கு அப்போ ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸ்னா என்ன, அதுல யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் என்ன, கிளாஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்படிதானே? காம்போனன்ட்ஸ்ங்கிறது ஒரு ரீயூசபிள் ஆஃப் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதான இதுதான். நம்ம யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ரியாக்ட் கூட HTML கண்டென்ட்ல மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி ஃபங்க்ஷனுங்கிறது ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ், கிளாஸ்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமையே வந்து நம்ம எங்க வேணுமோ யூஸ் பண்ணுவோம். இதுதான் இதோட ஒரு ஷார்ட் ஃபார்ம். இதை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சு எங்க கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், எங்க வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், நீங்க நல்லா ஒரு ஐடியா வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? நீங்க வந்து நல்லா இதை மட்டும் தெளிவா இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.